வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் புதுசா எப்போதுமே பஸ்ஸோடைய வீடியோஸ், அதுக்கப்புறம் பஸ்ஸோடைய டைமிங்ஸ் அந்த மாரி போட்டுட்ருப்பேன். இன்றைக்கி நான் புதுசா ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். என்னென்னா ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கேன். இன்டர்வியூன்னு சொல்லும்போது நீ பஸ்ஸை பற்றி எடுத்திருக்கோமா, வேறு என்னவான்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது ஒரு யூனிக் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூனே சொல்லலாம். ஏன்னா நான் எடுத்தது ஒரு லேடி கண்டக்டரோடைய அக்காவுடைய ஒரு இன்டர்வியூ. அது எப்படி அந்த இன்டர்வியூ கிடச்சிச்சின்னா, நான் ஒரு பிளான் பண்ணிட்டு தான் போனேன்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரி இல்லை. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி நான் கிண்டியிலேருந்து பூந்தமல்லி போகிறதுக்கு மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. அந்த மாதிரி போகும்போது நான் கிண்டி ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கும்போது எனக்கு ஒரு பஸ் வந்துச்சு. நான் பஸ் ஏறும்போது இவங்க லேடி கண்டக்டர்லாம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஏறினோடனே ஒரு கூட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, ரஷ். அந்த 7 o'clock போலலாம் எல்லோரும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரவங்க ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நான் பாட்டு டக்குன்னு ஏறி ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்துட்டேன். ஏன்னாடா டிக்கெட் எடுக்க ஒன்றும் ஆளை போய் காணவேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது ஒரு அக்கா யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க. மேபி அவங்க போலீஸாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் என்கிட்ட வரும்போது டிக்கெட்டுன்னு கேட்கும்போது நான் கொடுக்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க ஒரு லேடி கண்டக்டராக இருக்கும்போது. நான் இது வரைக்கும் நான் சென்னையில் லேடி கண்டக்டர் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரொம்ப பிரமிப்பாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரினே சொல்லலாம், ஒரு ஒர்க்குள்ளே ஒரு புதுசாக ஒருத்தவங்க வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கலாம் நம்ம பார்க்கும்போது. அதுவும் நமக்கு பிடிச்ச வேலையில் ஒரு பெண் இருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் மனசு சொன்னுச்சு, இவங்களை எப்படியாச்சும் இன்டர்வியூ எடுத்து நம்ம மற்ற மக்களுக்கு காட்டணும். ஏன்னா காட்டும் பொழுது ரொம்ப பெண்கள் இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி கிடைக்கும், ஒரு எனர்ஜி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருந்துச்சு. எப்படி இவங்கள்ட்ட இன்டர்வியூ கேட்குறதுன்னு சொல்லிட்டு எனக்கு அது ரீச் ஆகிற வரையும் எப்படா கேட்குறது, என்னென்ன கேள்விலாம் கேட்குறதுன்னு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம இது வரைக்கும் இன்டர்வியூ எடுத்ததில்லை. இந்த மாதிரி ஒரு எப்படி இன்டர்வியூ எடுக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இன்டர்வியூ மட்டும் தோணுது. என்னடா என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலான்னு என் மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கு. ஆனால் என்னால் அந்த கேள்விகளை கரெக்டாக கெட் பண்ண முடியல. இருந்தாலும் பஸ்ஸு நிறுத்தினதுக்கப்புறம் எல்லோரும் இறங்கிட்டாங்க. நான் மட்டும் இறங்காமல் இருக்கிறேன். அந்த அக்கா டிரைவர் அண்ணாட்ட பேசினாங்க. அப்போ ரொம்ப நல்லா பேசினாங்க டிரைவர் அண்ணாவும் கண்டக்டர் அக்காவும். அதுக்கப்புறம் எப்படியாச்சும் அக்கா எனக்கு ஒரு சின்ன இன்டர்வியூ மட்டும் தரீங்களா அப்பான்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு சிரித்தாங்க. சரிப்பா எடுத்துக்கோப்பான்னு சொல்லும்போது ஒரு சில கேள்விகள்லாம் நான் கேட்டேன். அதுக்கு அவங்களும் அழகான முறையில் சூப்பராக பதில் சொன்னாங்க. இதை பார்க்குறவங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட்டையும் போஸ்ட் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு இன்டர்வியூனே இன் மை லைஃப்னே இதே என்னுடைய ஃபஸ்ட் இன்டர்வியூ. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை வச்சு நான் ஒரு நல்ல இனிமேல் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இன்டர்வியூ எடுக்கலான்னு ஒரு சின்ன ஒரு தாட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஃபஸ்ட்டு இன்டர்வியூவே ஒரு கெத்தான ஒரு பெண்மணிட்டேருந்து எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அந்த வீடியோ இதுக்கு பின்னாடியே அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணேன். இந்த வீடியோ மூலயமா என்னுடைய ராயல் சல்யூட்டை நம்ம தனலட்சுமி அக்காவுக்கு சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் அக்கா ஃபார் யுவர் இன்டர்வியூ. அதே மாதிரி உங்களுடைய வீடியோ பார்த்துட்டு ரொம்ப பெண்மணிகள் சப்போர்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் அக்கா. நன்றி மக்களே, பாய். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். பாய். உங்களுக்கு இந்த ஜாப் எப்படி அக்கா இருக்குது, பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜாலியா இருக்கு, மக்கள் எல்லாரையும் பார்க்கறது சந்தோஷமா இருக்கு. ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஜனம் கிட்ட மேனேஜ் பண்ணிட்டு போனோம். உள்ள போய் கவுண்டர்ல அமௌண்ட் கட்டும் போது எல்லாருமே எனக்காக பொண்ணு வந்திருக்கு, நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே நம்ம பொண்ணு வந்திருக்கு, அதனால டக்குன்னு எல்லாரும் வேலைக்கிட்டு என்னை விட்டுருவாங்க. நான் அமௌண்ட் கட்டிட்டு உடனே கிளம்பிடுவேன். உங்களை மாதிரி வர்றவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் சொல்லுங்க. உங்களை வச்சு ரொம்ப பேர் வர்றதுக்காண்டியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்தா நல்லது. எல்லாருமே இந்த ஜாப் ரொம்ப கஷ்டம் எல்லாரும் நினைக்கிறாங்க. கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. மற்ற ஜாபுக்கு போகிறத விட இந்த ஜாப் எனக்கு தெரிஞ்சு பெட்டர். மற்ற ஜாபுக்கெலாம் நம்ம டெய்லி அட்டனன்ஸ் போட்டே ஆகணும். இந்த ஜாபுக்கு நம்ம டபுள் ஷிஃப்ட் செஞ்சுட்டு கூட ஒரு நாள் லீவ் எடுத்து நிம்மதியாக வீட்டில் ரிலாக்ஸாக இருக்கலாம். அடுத்தவங்களுக்கு பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. அதனால் நம்ம டியூட்டி நம்ம வேலை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம நல்லபடியாக ஒரு சேஃப்டியாக ஃபீல் பண்ணலாம் இந்த ஜாபில். உங்களுக்கு எப்படி உங்களோட டிரைவர் அண்ணாஸ்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? ஸ்டேஜுக்கு அவங்களே சொல்லிடுவாங்க. நான் விசில் கொடுக்கணுன்னா கூட கரெக்டாக அவங்க நிறுத்திடுவாங்க. அந்த ஸ்டேஜ் கரெக்டாக ப்ராப்பராக நிறுத்திட்டு இது
பண்ணுவேன், நான் பார்த்துக்கிறேன்க்கா, நான் செஞ்சுக்கிறேன்க்கா, நீங்கள் பயப்படாதீங்க, டிக்கெட் மட்டும் கரெக்டாக அடிங்க, மற்றபடி எந்த இதுவும் இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன், நான் பார்த்துக்கிறேன்க்கா சொல்லிடுவோம். தேங்க்ஸ்க்கா, உங்களோட லிட்டில் இன்டர்வியூக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.